வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் வரும் 4ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அவசரமாக செய்யக்கூடாது, தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தொடங்குவது ஏன் என பல்வேறு கேள்விகளுடன் பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் சதி என்றும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகள், மக்கள் நீதி மய்யம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திமுக கூட்டணியில் இல்லாத நடிகர் விஜயின் தாவேக, தேமுதிக, பாமக நிறுவனர் ராமதாஸ், அமமுக, ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது. இதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக தலைவர்கள் வைக்கும் கோரிக்கைகள், ஆலோசனைகள் அடிப்படையில் அடுத்த கட்ட செயல்பாடுகள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.